பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று கூறப்படும் புதன்கிழமை வார நாட்களில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் நீங்கள் செய்யும் சில தவறான செயல்கள் உங்களின் நல்வாழ்க்கையையும் அதிர்ஷ்டத்தையும் பாதிக்கும். புதன்கிழமை பெண்களை ஒருபோதும் அவமதிக்க கூடாது. உங்கள் மனைவி, சகோதரி மற்றும் மகள் போன்றவர்களை கூட அவமதிக்க கூடாது. இந்த நாளில் பெண்களுக்கு பச்சை நிற துணிகள் மற்றும் வளையல் போன்றவற்றை கொடுக்கலாம். புதன்கிழமை கடன் வாங்குவதோ அல்லது கொடுப்பதோ மிகவும் துரதிர்ஷ்டமான செயலாக கருதப்படுகிறது. இது உங்களுக்கு பொருளாதார ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும். இந்த நாளில் கடன் வாங்குவது உங்கள் நிதி ரீதியான இழப்பை ஏற்படுத்தும். புதன்கிழமை மோசமான வார்த்தைகளை உபயோகிப்பது உங்களை பலவீனமாக்கும். இதனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நிதி ரீதியான பின்னடைவும் சிரமங்களும் ஏற்படும். புதன்கிழமைகளில் புதிய முதலீடு தொடங்குவது மிகப்பெரிய நஷ்டத்திற்கு வழிவகுக்கும். பொருளாதார ரீதியான பின்னடைவை தவிர்க்க புதன்கிழமைகளில் முதலீட்டை தவிர்க்கவும். புதன்கிழமை திருநங்கைகளை ஒருபோதும் அவமதிக்க கூடாது. மாறாக இந்த நாளில் அவர்களின் ஆசீர்வாதம் பெறுவது உங்களுக்கு நன்மைகளை அளிக்கும். இந்த நாளில் அவர்களுக்கு அன்னதானம், துணிதானம் கொடுப்பது சிறந்தது. சில பொருட்களை தவறி போய்கூட யாருக்கும் தானம் கொடுக்க கூடாது என்று சான்றோர்கள் சொல்லியுள்ளனர். அதை பற்றி ஒரு விரிவான வீடியோ பதிவு செய்து இத்துடன் இணைத்துள்ளேன். லிங்கை கிளிக் செய்து வீடியோவை முழுமையாக பார்த்து உங்கள் வீட்டின் மகாலட்சுமியின் வாசத்தை தக்க வைத்துக் கொள்ளவும். ஆன்மீக புரிதலில் ஹலோச் சந்திரன்.